guys, welcome back to my channel. என்னோட சேனல் பேர் சீக்ரெட் ஆஃப் டான்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் பாட்டியும் என் அம்மாவின் எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போகிறாங்க. ஏன்னா எங்கள் பாட்டிக்கு வந்து ஒரு கால் வலி என்னமோ வந்து எனக்கு தெரியவே இல்லை. என் பாட்டியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க அந்த என்ன ப்ராப்ளம், எதுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் போகிறாங்கன்னு தெரியவே இல்லை எனக்கு. பட் எனக்கு வந்து வீட்டில் எதுவும் எந்த வேலையுமே இல்லை, அதனால் எங்கள் அம்மா கூட போகிறேன். இப்போ அது எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோலன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி ரெடியாகிறேன், அந்த இடத்துல எப்படி இருக்குது, அப்புறம் எப்படி நான் என்ன சொல்ல வரேன், பயங்கரமாக இருக்கேன் அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முடிய சீவ வேணாம், நம்ம கிளிப்பு மட்டும் போட்டு என்கிட்ட ஒன்று கற்றுக்கோங்க. ஏன்னா எனக்கு முடி சீவே தெரியாது, ஆக்சுவலி பின்ன தெரியாது, இப்போ எல்லா ஹேர் ஸ்டைலும் தெரியும். பட் இப்போ போட்டேன்னா ஒரு என்ன சொல்ல மூடே வராது, அது அங்கே போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இதிலே போக போகிறேன். அப்புறம் பின்னாடி இந்த இடத்துல களைஞ்சுக்கல, அந்த இடத்துல வந்து நான் கிளிப் போட்டு சரி பண்ண போகிறேன். ஸோ கிளிப் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்கிட்ட கிளிப்பு என்னன்னா, இந்த ஒரு கிளிப்பு இருக்குது. ஸோ இதுதான் என் கிளிப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹம்பி டம்பின்னு ஒரு கிளிப்பு இருக்கும். ஓகே, அது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹம்பிடி டம்பிடின்னு அப்படின்னா உளறிட்டு இருக்காங்க. ரீட் பண்ண தெரிலன்னு அர்த்தம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதனால தான் இந்த கிளிப்பை வந்து நான் போட்டு எனக்கு எடுத்து காமிக்க போகிறேன். அங்கே யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பட் எதுக்கும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் இருக்காங்க. சும்மா ஒரு விளையாட்டு. கிளிப் போட்டே நான் முடி விடுவேன். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதெல்லாம் சிங்கத்தெல்லாம் காமிக்க நான் அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடது. பார்த்தீங்கன்னா முன்னாடியோட எப்படி இருந்தேன்னா, இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் முடி வச்சு இப்படி கண்ட்ராவியாக இருந்தேன். பட் இப்போ வந்து நான் முடியெல்லாம் சரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து முடி சீவணும், ஒரு எமர்ஜென்சி போடணும். இப்போ ஆக்சுவலி வந்து நான் வந்து 6 o'clock நான் போகணும். பட் 5:30 ரெடி ஆகணும். ஏன்னா பெண்கள்லாம் 30 minutes முன்னாடி தான் ரெடி ஆகும். இந்த அடல்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் 2 நாளைக்கே பண்ணுவாங்க ஒரு செலிப்ரேஷனாக. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் 30 minutes முன்னாடி பண்ணணும், நம்ம சில்ட்ரன்லாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம முகத்துக்கு வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப நேச்சுரல் கைஸ், நான் எந்த மேக்கப்புமே போட மாட்டேன். ஒன்லி லிப்ஸ்டிக், இல்லை அதுவும் மேக்கப்பு தெரியாது. சரி, ஆனால் ஒன்லி லிப்ஸ்டிக் தான், அதுக்கு என்ன மேக்கப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இட்ஸ் ஓகே. ஸோ அந்த லிப்ஸ்டிக்கு, அப்புறம் நான் பர்ஃப்யூம் பைத்தியம்னா பர்ஃப்யூம் மட்டும்தான் போடுவேன், இதை எதையுமே நான் போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தால் வேணாம் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பவுடர் அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலான தெரியலையே, அது நேச்சுரலாக தெரில. பட் எப்போ நான் ஸ்கூலுக்குலாம் பவுடர் போட மாட்டேன். ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே என் ஃபேஸ் ஒயிட்டாக இருக்குனால அப்படியே விட்டுருவேன், அது பவுடர் அடிச்சுட்டு வந்தா அப்படின்னு விட்டுருவேன். ஒன்றி போட்டு அதை திருநீர் அப்படின்னு வச்சுருவேன், வேறு எதுவும் எடுப்பேன். ஸ்கூலுக்கு அப்போ எனக்கு பவுடர் பழக்கம் இல்லை. பட் நான் இப்போ நிறைய கிளாஸஸ் போகிறேன்ல, இந்த ஒயிலின் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ், அந்த மாதிரி இங்கிலீஷ் கிளாஸு, அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பவுடர். ஓகே, ஃபஸ்ட்டு இருட்டாக இருக்கும். பட் இதான் என்னோடய மேக்கப் ஏரியா. கொஞ்சம் லைட் இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ நடுவில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருந்தேன், இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம பவுடர் வந்து என்ன யூஸ் பண்ணணும்னு தெரில, இருங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எந்த பவுடர்
இன்றைக்கே ஒரு ட்ராவல் போயிட்டு வந்தேன். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கேமரா ஷேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பட்ஸ் ஓகே. ஸோ என்கிட்ட வந்து நிறைய விதமான பவுடர்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று வந்து பாண்ட்ஸு, இன்னொன்று வந்து டேஸ்லர்ஸ். இது ரெண்டுமே நைஸ் கம்பெனினால நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன் இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நான் ஆட் காமிக்கிறேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் என்ன போடுறேன் அதுதான் நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணலான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது ஸ்டார் லைட், அது நல்லா ஸ்மெல் எடுக்கும். நான் லைட்டாக தான் போடுவேன். பட் எனக்கு பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ என் பஃப் இது தான் ரொம்ப தின்னாக இருக்கும். எப்போயுமே நான் இப்படி தான் வச்சுட்டுப்பேன். கை பற்ற மாட்டேங்குது வயசு, அவ்வளோ வளர்ந்துட்டேன். ஸோ இப்போ எப்படி நான் ஒரு கையிலே பண்ணணும், என்னென்னா இப்படி திருப்பிக்கணும் லைட்டாக ஒரு இந்த மாதிரி தான் நீங்கள் திருப்பணும். ஓகே. ஒரு டாட் வர வரைக்கும். அப்புறம் அவ்வளோதான், ஒரு 2 ஸ்ப்ரெட்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தெரியுதா? ஓகே. ஸோ எப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படி வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகே. கையில் வந்துச்சுன்னா அதையும் எடுத்து பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம கழுத்தில் எங்கேயா தேய்ச்சிக்கலாம். இந்த கையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண கையை. அப்புறம் இப்படி தான் இருக்கு. நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். அமிச்சிருங்க. ஓகே. இப்போ நான் வந்து முடி சீவிட்டேன், பவுடர் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் போட போகிறோம். யூஸ்வலி வந்து எனக்கு கழுத்தில் போடுறதெல்லாம் பிடிக்காது. ஒன்லி பிரேஸ்லெட்ஸ், அதுவும் பேங்கிள்ஸும் ரொம்ப ரேராக தான் போடுற ஆள். ஸோ அதனால் வந்து நான் இது அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. நான் பேங்கிள்ஸ் தான், ஒன்லி பிரேஸ்லெட்ஸ், அதுவும் வந்து இந்த கவரிங்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப ரேர். எப்பயுமே வந்து என்னோட வீட்டில் ஒரு இல்லை 2 பிரேஸ்லெட்ஸ் தான் இருக்கும். அது எனக்கு மட்டும். எங்கள் அக்காவுக்கு அவங்களுக்குலாம் ஒரு 3-4 பிரேஸ்லெட்ஸ் இருக்கும். பட் எனக்கு 2 பிரேஸ்லெட்ஸ் இல்லை 1 தான். அதில் ஒன்று இது வந்து பட்டம் பலையாக எதுவும் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப நைஸ். இது வந்து நடுவில் வந்து ஒரு அழகான பிங்க். இது ஃபுல்லாகவே சில்வர். இது எப்படின்னா, இது வந்து ஒரு எடுத்து தான் போடணும். ஓகே. ஒன்று எடுத்து தான் போடணும். பட் நான் எப்படி போடுவேன்னு அப்படி இருக்கா, இப்படி போட்டு ஓகேங்களா, அழகாக இருக்குல்ல. ஸோ அப்புறம் திருப்பிக்க வேண்டியதான் எப்படி இருந்துச்சோ. இது ரொம்ப லூஸுனால நான் வந்து லூஸாக இருக்கனால எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. ஸோ இப்போ நம்ம பொட்டு வந்து என்ன பொட்டுனா, பொட்டு வந்து என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்களே அரண்டுருவீங்க. என்னென்னா, நான் வந்து ஒரு இது ஐலைனர் இருக்குல்ல, லிக்விட் ஐலைனர், இந்த டேஸ்லெட்ஸ், இதை தான் நான் பொட்டாக யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. அது ஏன்னா கலர் பொட்டுலாம் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் தான் வைப்பேன். அதுவும் வந்து ரொம்ப குட்டியாக தான் வைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நான் ரொம்ப குட்டியாக வைப்பேன், அதனால் பொட்டு வைக்க மாட்டேன் அப்படி இப்படி நினச்சிக்குவாங்க. பட் நான் பொட்டு வைப்பேன். அது வந்து எங்களோட ட்ரெடிஷ்னல், எல்லாமே உலகத்தோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், உளறிட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இந்த இதை தான் நான் போட போகிறேன். எப்படின்னா, யார் அடிக்குதான்னு பாருங்க. அடிக்குதா பார்த்தீங்களா? இந்த கண்ணாடி வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இதுக்கு வச்சுருந்தேன், அந்த இது பேர் என்ன, அந்த லைட்டுக்கு வச்சுருந்தேன். நான் என் ஃபேஸ் டைரக்ஷனில் லைட் அடிக்குது, அதான். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறப்ப ரெண்டுத்தையும் பிடிக்கக்கூடாது. இது நம்ம கீழே வச்சுட்டு நம்ம கண்ணாடி இது இருக்குல்ல, அது மாதிரி அதை பார்த்துட்டே கரெக்டாக வைக்கணும். எப்பயுமே நம்ம வந்து பொட்டை வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும், நடுவில். அழகாக இருக்கா? எனக்கே தெரியல. இதுதான் புதுசாக ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன். ஆனால் ஒரே மாதிரி தானே இருக்கு, பார்த்துக்கலாம்.
ஸோ என்னோட கெட்டப் இதுதான் சொல்ல மாட்டேன். இன்னும் லிப்ஸ்டிக் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ் போடணும், அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஓகே அப்படின்னு தெரில. நம்ம ட்ரெஸ் செலெக்ஷன் எடுக்கணும், நிறையா இருக்குது. அதுவும் 30 monthsக்குள்ளே பண்ணணும், அது ரொம்ப இதாகுது. பட்ஸ் ஓகே, வழியில் நம்ம அதான் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் அக்காவோட மேக்கப்ஸ். அவள் வந்து ஒரு மேக்கப் எடுத்துக்கிறதுனால ஃபுல்லாக என்னோட மேக்கப்ஸ் தான். அதில் நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் எடுப்போம். ஆக்சுவலி என்கிட்ட நிறையா, ஐ மீன் என் அக்காட்ட நிறைய லிப்ஸ்டிக் இருக்குது. அது என்னன்னே எனக்கு சொல்ல தெரில, பட் நிறையாவே இருக்குது. அதில் நம்ம ஒன்று தான் போட போகிறோம், அது என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இது வந்து லிப் பார்டர் இருக்குல்ல, அதுவும் லிப் பார்டரு. இது வந்து மார்ஸு, இது வந்து 24 hours லிப்ஸுக்கு. இது வந்து லிப் பாம். பொதுவாக நான் லிப் பாம் தான் போட்டு போவேன். இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் போடணும்னு வச்சுருக்கேன். நம்ம வந்து இதை சூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இதில் வந்து இது இருக்குது, அதான் சொல்லுவாங்க ஆமாம். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த லிப் லைனர்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு வந்து காஜலுக்கு போகிற லிப் லைனர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதே அழகாக இருக்கும் பார்க்க. இந்த டப்பாவே அழகாக இருக்குல்ல. இது வந்து டேர் டு டெல், நீங்கள் டேர் பண்ணதை தான் போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் என்னென்னா, இந்த லிப் லைனரும் இந்த சோல்மேட் லிப் லைனர் லிப்ஸுக்கு போட ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே லிப்ஸ்டிக் போட்டுட்டு காட்டுவா இல்லை லிப்ஸ்டிக் போட போதே காட்டுவா தெரில. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அது அப்படியே மேலே சூரியன் பாருங்க வருதா. எப்பயுமே நம்ம வந்து வெட்டாக வச்சுக்கணும், அப்போ தான் அழகாக வரும். போட்டுட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் லிப் லைனர் போட்டு இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுல வாயே. பட் இதை போட்ட உடனே தான் தெரியும் என்னென்னு, இது எப்படி இருக்குது, எந்த ஸ்டைலில் இருக்குன்னு பார்க்கணும். புதுசாக வந்தது இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கு, பிடிக்காது எனக்கு. போட்டு பார்ப்போம். ஸோ லிப்ஸ்டிக் எவ்வளோ லைட்டாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போடணும். லிப்ஸ்டிக் அப்படி தள்ளக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்து லைட்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப நேச்சுரலாக தெரியும். எனக்கு ரொம்ப நேச்சுரல் அந்த டர்மரிக் பவுடரு, இந்த மஞ்சள், அதுதான் அது வந்து பாடிக்கு போட்டு குடிக்கிறது, அது ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போலாம் அந்த சோப்பு இந்த மாதிரி கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் டெக்ஸ்சர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணுவேன், அதை அவாய்ட் பண்ணிடுவேன். அது வந்து எடுத்துக்கே ரொம்ப மிகப்பெரிய சாதனை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து முடிச்சிட்டோம், நம்மளோட இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் செலெக்ஷன். ஆக்சுவலி ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா ஓகேன்ட்டாங்க, அதனால் நம்ம பேண்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் போட்டுருக்கேன், அதுதான் பார்க்கணும். அப்புறம் நம்ம ஹேண்ட்பேக் இதையும் பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு சேஃப்டி பேக்ஸ் வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து பேண்ட்டெல்லாம் பார்க்கணும். என்னோடய செக்ஷனில் பேண்ட்டு வந்து என்ன யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டுபிடிச்சிட்டேன், என்ன பேண்ட்டு தான். இந்த பேண்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ், இது ஆமாம் ஜீன்ஸ், ஒரு லூஸ் ஜீன்ஸ், இது நல்லா பெருசாக ஹைட்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது தான் அழகாக இருக்கு பாருங்க. ஃபுல் எட்டப்பே நான் அழகாக இருக்குல்ல. இதுதான், இது வந்து லாஸ்ட்டாக உள்ளே போயிடும். இது லாஸ்ட்டாக உள்ளே போயிடும், இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே போயிடும். ஓகே, நான் மாற்றிட்டு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் என்னோடய பேண்ட். எல்லாமே அழகாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம ட்ரெஸ் இது முடிஞ்சாச்சு, ஏன்னா இந்த இது ஓகேனால எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து ஹேண்ட்பேக் இங்கே இருக்குது. என்னென்னா
இந்த ஹேண்ட்பேக் தான். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது அழகாக இருக்கும், எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஸோ இல்லைங்களா, இதில் நம்ம வந்து திங்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஸோ எப்படின்னா இப்படி நம்ம போட்டு போட்டோம், அழகாக இருக்குல்ல. இதுக்குள்ளே என்னன்னா இந்த சேஃப்டி மிரர் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். அப்புறம் இந்த லிப் பாம் அவ்வளோதான் வைக்கிறோம். ஃபோன்லாம் பெருசாக இல்லை, போர் அடிச்சிச்சுன்னா விளையாட இந்த கிண்டர் ஜாயில் ஆமாம் கிண்டர் ஜாயில் வர இந்த வேல் இது வந்து இப்போ இந்த இடத்துல தண்ணி ஃபில் பண்ணிட்டு புசு புசுக்கு பிர்ன்னு அடிக்கும், சமையல் அது. ஓகே, அவ்வளோதான். ஸோ சூப்பராக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளோட முடிச்சாச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா படமும் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கேட்டேன். ஓகே, ஸோ பாய். டீ குடிக்கணுடா.